குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவன் என்ன யோக்கியன், இவன் என்ன மோசமாக போய்விட்டான் என்று கேட்கிறேன் நான். ஆக அரசியலில் அன்றைக்கன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கின்ற போது அவன் தவறே செய்யாதவன் போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தப்பை செய்ததில்லை, காங்கிரஸ் இந்த தப்பை செய்ததில்லை, பிஜேபியோடு சேர்கின்ற தப்பை. இது திமுக சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும்பான்மை மக்களை, எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருந்தார்கள். அந்த ஆதரவு அதிமுகவுக்கு போய்விட்டது தப்பு என்று எடப்பாடிக்கு கொஞ்சம் காலம் கழித்து ஞானோதயம் பிறந்திருக்கு. பிறந்த பிறகு அவர் மாறினால் என்ன பிழை? அவருக்கு என்ன நெருக்கடி கொடுக்கிறார்கள்? மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னார்கள், 9 இடம் எங்களுக்கு தந்துவிட்டு மீதியை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள், வேண்டிய பண பரிமாற்றங்களெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள், இல்லாவிட்டால் ரெட்டை இலை பறிபோய்விடும் என்று சொன்னார்கள். விஜயகாந்த் கட்சியை சேர்த்துக்கொள்வதும் ஒன்று தான், சேர்த்துக்கொள்ளாததும் ஒன்று தான். ஒன்றும் பெரிய சரி, அதில் 5+1 கொடுக்கல, அந்த ஒர்த்தா சார் இருக்கட்டும். ஏதோ சரி, யாராவது இந்த கூட்டணி இல்லை என்பது பொண்ணு கட்டவே ஆள் இல்லை என்று ஒரு மனிதனுக்கு சொன்னால் அது எப்படி அவமானமாக இருக்குமோ? இவனுக்கெல்லாம் எவன் ஏன் பொண்ணு கட்டுவேன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு அவமானமாக நினைப்பான். அதுவரை இவனோட கூட்டணி சேருவதற்கே ஆள் இல்லை என்று சொன்னால் அவமானமாக நினைக்கிறார்கள். வணக்கம் தமிழர் நண்பர்களே. தமிழகத்தில் தேர்தல் ஜுரம் வேகமாக பரவி வருகிறது. மற்ற மாநிலங்களுக்கு முன்பாகவே நாம் வாக்களிக்கப் போகிறோம் என்பதும் ஒரு காரணம். இங்கே கூட்டணி வேடிக்கைகள் நிறைய நடக்கின்றன. பொருந்தா கூட்டணி, புதிய கூட்டணி, அவசர கூட்டணி என்று இந்த வேடிக்கை தொடர்கிறது. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்கிறோம். ஆழமான சிந்தனை, அழகான தமிழ் என்று அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. வணக்கம் சார். கூட்டணிகள்லாம் கவனிக்கிறீங்களா? புதுசாக நேற்றுக்கு ராத்திரி ஒரு தலைவரோட டீல் பேசுகிறாங்க, மறுநாள் காலம்புற பார்த்தோன்னா வேற ஒருத்தரோட கை குலுக்கிட்டு 5+1 6+1ங்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம்மா, வெறும் பேரங்கள், பதவிகள், பணங்கள், இப்படி பல்வேறு காரணங்களால் தமிழ்நாடு அரசியல் இழிவுற்று இருக்கிறது. ஆகவே நம்மோடு ஒத்த நிலையில் உள்ளவர்களோடு கூட்டு சேர்வது என்பது வேறு. ஒரு பொது எதிரியை அவரை எதிர்ப்பதற்காக ஒத்த கருத்துள்ளவர்கள் சேர்வது என்பது வேறு. ஆனால் எல்லாமே தனித்தனி கட்சிகள், தனித்தனி கொள்கைகள், தனித்தனி கொடிகள், அத்தகைய நிலைதான். இது வெறும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு திமுகவில் 10 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து அந்த கூட்டணியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நல்ல போக்கு என்று சொல்ல முடியாது. அவர்கள் செய்கிற எல்லா மோசமான செயல்களையும் இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு காலையிலே சிபிஎம் பாலகிருஷ்ணன் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காத கவர்னர் என்ன கவர்னர், அதை எப்படி அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருக்கலாம் என்று சொல்கிறார். ஏதோ பொன்முடி தவமிருந்து பெற்ற மகன் போல, கரையே படாத மனிதர் போல ஏகப்பட்ட வழக்குகள் இன்றைக்கும் கீழ் நீதிமன்றங்களில் வருகின்ற சாட்சிகளை எல்லாம் பிறல் சாட்சிகளாக தன்னுடைய பதவியை வைத்து மாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய ஒரு வழக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு வழக்கு பாக்கி இருக்கிறது, இன்னொரு வழக்கு விழுப்புரத்தில் நடக்கிறது. கீழ் நீதிமன்றங்களில் எல்லாரையும் பிறல் சாட்சிகளாக மாற்றினால் அந்த வழக்கு எப்படி நிற்கும்? ஆகவே நீதிமன்றங்களின் வழியாக நீதியை பெறுவது என்பது எளிதில்லை. அதுவும் கீழ் நீதிமன்றங்களில் அதற்கு வாய்ப்பே இல்லை. பிறல் சாட்சிகளாக ஆக்கி கெடுப்பார்கள், அல்லது வேறு பல காரணங்களால் கெடுப்பார்கள். கொஞ்சம் உயர்நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் பெரிது. ஆனால் உச்ச நீதிமன்றம் பொன்முடியை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஏன் நீ பதவியில் டு ரீஇண்டக்ட் பொன்முடி, யூ ஹவ் டிசபைடு த சுப்ரீம் கோர்ட் என்று கவர்னரை பார்த்து சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ரொம்ப கூடுதலான வார்த்தைகள். ரொம்ப பெரிய தகுதி வாய்ந்த மனிதனை அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டது போல, கவர்னர் சொந்த காரணத்திற்காக அவரை நியமிக்க மறுப்பது போல ஒரு தோற்றம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது வேறு. இந்த நாட்டிலே எவ்வளவு ஊழலும் செய்யலாம், எவ்வளவு பெரும் பணமும் நீங்கள் அடிக்கலாம், ஒரு வாத்தியாராக இருந்தவர் பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் வந்த பணம்தான். ஆனால் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான தகுதி 10 நீதிமன்றங்களே 8 நீதிமன்றங்கள் ஓட்டையாக போய்விடும். ஏதாவது 2 நீதிமன்றத்திலே தப்பித்தவறி இவர்களை தண்டிக்கின்ற நிலைமை ஏற்படுகின்ற போது அதையும் சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்கின்ற நிலைகளெல்லாம், நான் சொல்லுகிறேன், பொதுத்தன்மையும் நான் கவனிக்க வேண்டும், அந்த மனிதர்களையும் கவனிக்க வேண்டும். வெறும் சட்டம் எதையும் எந்த தண்டனையும் நிறுத்தி வைப்பதற்கு உடனே கவர்னர் என்ன நினைத்தார் என்று சொன்னால், பல வழக்குகள் அவர் மீது இருக்கின்றன. ஏற்கனவே தண்டனை, அவர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படவில்லை. குற்றமற்றவர் என்றால் பேச்சே கிடையாது. குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படவில்லை. அது தண்டனையை நிறுத்தி வைத்து பின்னால் விசாரிப்போம் என்று வைத்திருக்கிறார்கள்.
இதற்காக யூ ஹேவ் டிசபைடு த சுப்ரீம் கோர்ட், யூ ஹேவ் டு இண்டக்ட் பொன்முடி இமீடியட்லி என்றெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்வது என்பது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. சார் இந்த இடத்துல ஒரு விஷயம் சார், அதாவது சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லுதுன்னு சொல்றீங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு கவர்னர் வந்து அவருடைய எல்லை எதுவோ அதுவரை தான் அவர் போக முடியும். அதாவது நான் ஒன்று சொல்லுகிறேன், எல்லை இல்லாமல் அவர் பேசுவார். அவரை நான் பாதி சமயங்களில் இவர் வந்து லீகலி எப்படி சார் இன்டர்பிரேஷன் பண்ண முடியும்? அந்த கேஸ் முடியல அப்படிங்கிறார். ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது ஒரு விதிவிலக்கான வழக்கு என்று ஆளுநர் நினைத்திருக்கலாம். ஆளுநர் எத்தனையோற்றில் உணர்வார், கால்டுவெல் இல்லை என்பார், புழு என்பார், அவருக்கு திருவள்ளுவரும் தெரியாது, கால்டுவெல்லும் தெரியாது, வரலாறும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனாலும் கூட பொன்முடி 3 ஆண்டு தண்டனை பெற்றவர், இன்னும் பல வழக்குகளை சந்திக்கின்றவர். அவர் ஏராளமான வழக்குகளை பிறல் சாட்சிகளாக மாற்றி வழக்குகளை ஒன்றுமில்லாமல் செய்கின்றவர் என்பது தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஹி நோஸ். அதனாலே நிறுத்தி வைக்க நினைத்திருக்கலாம். சரி, சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது, நீங்கள் உடனே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். இது மாதிரி யோக்கியர்களெல்லாம் அரசியலில் உடனடியாக பதவி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடே பாழாகிவிடும் என்று நினைத்திருக்கலாம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கலாம். சரி, அவர் செய்வதில் ஒன்றும் அவமானம் இல்லை. ரொம்ப தகுதி வாய்ந்த நேர்மையான மனிதனை ஓபி ராமசாமி ரெட்டியார் போல, குமாரசாமி ராஜா போல ஒரு மனிதனுக்கு இவர் அப்படி சொல்லியிருந்தால் ரொம்ப, இவர் தன்னுடைய சொந்த அறிவை வைத்துக்கொண்டு எந்த ஒன்றையும் கவர்னர் அட் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் என்று தான் சட்டம். சரி, கவர்னர் சட்டப்படி தானே செய்ய முடியும். சட்டம் தாங்க, சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணிடுச்சு சார். இவரே வந்து சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது ஓகே பண்ணுகிறது. சரி, வைத்துக் கொள்ளுங்கள், சொன்னபடி அவர் செய்து விட்டார், அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அவர் அளவுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் தெரிந்த காரணத்தினாலே இவ்வளவு தவறான மனிதர்களை எதற்கு கொண்டு போய் சிம்மாசனத்தில் அவசரமாக ஏற்றி வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது, அவருடைய தண்டனையாக ரத்தாகிவிட்டது என்று அவர் நினைத்தால் இந்த ஒன்றில் அவர் சரியாகத்தான் சிந்தித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பலவற்றில் அவர் உளறுவார் என்பது வேறு. ஆனால் இந்த ஒன்றில் யாரும் நினைப்பார்கள், சுப்ரீம் கோர்ட் டஸ் நாட் நோ ஹூ பொன்முடி இஸ். ஆனால் கவர்னருக்கு அது தெரியக்கூடும். வெறும் சட்ட புத்தகங்களை மட்டும் பார்த்து கொண்டு தண்டனை நிறுத்தி வைப்பது, பிறகு உண்டாக்குவது, இந்த நாட்டிலே 2G வழக்கிலிருந்து எல்லாம் காலத்தில் பல மாநிலங்களில் இப்படித்தானே சார் நடக்குது. கவர்னர் வந்து நீங்க சொல்றது வந்து நடைமுறை விடுங்க, அது முடிந்து விட்டது. அவர் பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டார், முடிந்தது. இதுதான் இன்றைக்கு இந்த கட்சியில் உள்ள நிலைமை. அது எவ்வளவு தவறு செய்த மனிதனாக இருந்தாலும், தண்டனை பெற்ற மனிதனாக இருந்தாலும், மறுபடியும் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டால் அவர் சிறைக்கு போவார். பிறகு இன்னொருவரை சிறையிலேயே மந்திரியாக வைத்திருப்பார். இன்னும் பல பேர் வரிசை கட்டி இருக்கிறார்கள். ஐ பெரியசாமியிலிருந்து தங்கம் தென்னரசிலிருந்து அத்தனை பேர் வரிசை கட்டி இருக்கிறார்கள். ஒரு கட்சியிலே பாதி மந்திரிகள் ஊழலாக இருப்பது, அதாவது அறியப்பட்ட ஊழல்வாதிகளாக இருப்பது. அறியப்படாத, சட்டத்தால் கண்டறியப்படாத ஊழல்வாதிகள் வேறு. அறியப்பட்டவர்களே 10 பேருக்கு மேல் ஒரு மந்திரி சபையில் இருந்து கொண்டு இப்படித்தான் நாங்கள் ஆளுவோம், அவர்களைத்தான் மீண்டும் நாங்கள் திரும்ப திரும்ப மந்திரியாக ஆக்குவோம், சிறையிலும் மந்திரியாகவே வைத்திருப்போம். இதுதான் எங்களுடைய முறை. நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள். ஆகவே மைனாரிட்டிஸ் எங்களை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட முடியாது. ஆகவே ஏற்கனவே இந்த 12 கட்சிகள் எங்களோடு இருக்கின்றன. அவர்களெல்லாம் பொன்முடியை ஏன் இன்றைக்கு சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், பொன்முடியை நீங்கள் ஏன் இன்னும் பதவி பிரமாணம் செய்யவில்லை என்று ஆளுநரை கண்டிக்கிறார். சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எது நடப்பு எது உண்மை என்று தெரிந்த நீ என்ன ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய மாவட்ட செயலாளரா, ஒன்றிய செயலாளர்? நீ ஒரு கட்சி வைத்திருக்கிறாய், தனி கொடி இருக்கிறது, தவறான மனிதர்கள், எல்லோரும் ஊழல்வாதிகள், இவர்களை ஏன் பதவியில் நியமிக்கவில்லை என்று ஜான்ராவை எடுத்துக்கொண்டு அடிப்பதற்கு இதுக்கு ஒரு சிவப்பு கொடி வேண்டுமா? கூட்டணி 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. என்ன கூட்டணி நீதியா? இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் உடந்தையாக இருப்பதற்காக நீ ஒரு தனி கட்சி வைத்திருக்காய். அவன் 1000 தப்பு செய்வான், எல்லாவற்றுக்கும் உடந்தையாக இருப்பதா அவனுடைய வேலை. நம்முடைய வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் சேருகிறீர்கள். தேர்தல் முடிந்த பிறகு நியாயமாக நீங்கள் விலக வேண்டும். இந்த கூட்டணி தர்மத்தை உண்டாக்கி கொடுத்த ராஜாஜியே 3 மாதத்தில் ஹனிமூன் இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டார். உங்களுக்கு அதெல்லாம் தெரிவதில்லை. 5 ஆண்டு 10 ஆண்டு அவனோடு சேர்ந்து கொண்டு அவனோடு நாமும் அவன் தருகிற பணம், அவன் தருகிற பதவி, அவன் தருகிற இதெல்லாம், இதுக்கு எதுக்கு செங்கோடி? மற்ற கட்சிகள்லாம் போகட்டும், இந்த வைகோவெல்லாம் எப்படி வேண்டுமானால் போகட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய சங்கதி இல்லை. இவர்களெல்லாம் ஒரே கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள். ஒரு பெரிய கொள்கை அடிப்படையில், சர்வதேச அடிப்படையில் வளருகின்ற ஒரு கட்சி இது போல பொன்முடியை ஏன் மந்திரியாக்கவில்லை உடனடியாக என்று சொன்னால், ஏதோ இவரை ஆக்கிவிட்டால் போதும், இந்த நாட்டினுடைய எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு கண்டு விடுவார் என்கின்ற அளவுக்கு பதற்றப்படுகிறது சிபிஎம் என்றால், சிபிஎம்ல உள்ள தோழர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும். நீங்க சிபிஎம்ல உள்ள பழைய ஸ்டால்வர்ட்ஸால் நினைச்சு பேசுறீங்க. இன்னைக்குள்ள சிபிஎம் வேற இல்லை, இப்படித்தான் இருக்கு. இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த சிபிஎம்மில் இந்த பொங்கலுக்கு முன்பு பேருந்து
ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கெல்லாம் அகவிலைப்படி கொடுக்கவில்லை என்று பொங்கல் சமயத்தில் ஒரு வேலை நிறுத்தம் செய்தார்கள். அதன் மூலம் பேருந்துகளை ஓட விடாமல் செய்தால் மக்கள் பொங்கலுக்கு போக முடியாது. ஆகவே அரசுக்கு நெருக்கடி ஏற்படும். இந்த அகவிலைப்படி கொடுப்பதற்கு சட்டப்படி உண்மையான ஒரு படியை கொடுப்பார்கள் என்று கருதி ஆரம்பித்தார்கள். பிறகு ஒருவனை விட்டு கோர்ட்டுக்கு போக வைத்தார்கள். பிறகு மூடி விட்டார்கள். அதற்கு பிறகு சவுந்தரராஜன் அவர்கள், அந்த சவுந்தரராஜன் அதற்கு பிறகு அந்த போராட்டத்தை தொடரவே இல்லை. 19ஆம் தேதி வாய்தா போட்டான் கோர்ட்டு. மறுபடியும் இவர்கள் மோதுவார்கள், போராட்டம் செய்வார்கள், கேள்வி கேட்பார்கள், நெருக்கடி கொடுப்பார்கள் என்று கோர்ட்டே எதிர்பார்த்தது. அதோடு மூடிவிட்டார்கள். தேர்தல் வரப்போகிறது. இப்பொழுது போய் நீ எங்களுக்கு எதிராக பேசி கொண்டிருந்தால் மக்கள் அதிருப்தி அடைந்து நம்ம ஓட்டு போடாவிட்டால் நீனும் சேர்ந்து தானே தோற்பா என்று சொன்னார்களாம். மூடிவிட்டார்கள். இதற்கு பொங்கல் சமயத்தில் நீ இந்த வேலை நிறுத்தத்தை அறிவிக்கிறாய்? தேர்தல் தான் வரப்போகிறது என்பது தெரிந்தது தானே. ஆகவே இப்படி ஒரு கொள்கையற்ற கூட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாறும் என்று என்னால் கற்பனையே பண்ண முடியவில்லை. நான் இவர்களுடைய வீழ்ச்சிக்காக மட்டும்தான் வருந்துகிறேன். மற்றவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். நீங்களும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு மாற்று அரசியலுக்கு எவ்வளவு மெனக்கிடுறீங்க. உதாரணம், கமலஹாசனுடைய கட்சியில நீங்க பேசுனீங்க. நீங்க 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 அந்த கட்சியில இருந்த போது நீங்க பேசின போது அந்த 2 பேருமே உட்காந்து உங்க பேச்சை ரசிச்சு கைதட்டி கேட்கறாங்க. நீங்க 2 பேருமே டிஎம்கே உட்காந்துருக்காங்க. மகேந்திரனும் கமலஹாசன் பிரச்சாரம் பண்ண போறாரு. அப்படியே ஒரு 10 சீட் கிடைச்சா பரவாயில்ல, அதுவும் அடுத்த வருஷம் கிடைக்கும். அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை அவர்களை சொல்ல வையுங்கள். நான் சொல்ல வேண்டியதை என்னை சொல்ல வையுங்கள். அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களா? அதை நியாயப்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களா நானா? நீங்களே ஒரு விவரமான ஆளை எப்படி கேட்டால் நீங்க இல்ல. ஆனா இந்த மாதிரி முயற்சி அவர்களிடம் கேளுங்க. கேட்டு விட்டு அதுக்கு பதிலை கேட்டு மக்களிடம் சொல்லுங்க. திமுகவோட கூட்டணி எப்படி இருக்கு? இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கா? ஏன்னா ஒரு 10 கட்சி கூட்டணி இது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதா, வலுவற்று இருக்கிறதா? வலுவாக இருந்தால் வெற்றி பெற்று விடுமா? யார் இருந்தால் பெறும், யார் இருந்தால் பெற, அதெல்லாம் முக்கியமானதில்லை. அந்த அணி தோற்கடிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் பேச்சே தவிர அது எவ்வளவு அசல்தனமான அணியாக வேண்டுமானால் இருக்கட்டும். கருணாநிதி ஒரு முறை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வென்றார். ஜெயலலிதா 2 இடத்தில் போட்டி போட்டு 2 இடத்தில் தோற்றார்கள். வெறும் 4 இடங்களை மட்டும்தான் பெற்றார்கள். இவர்களெல்லாம் முற்றிலுமாக துடைத்தெறியப்படுகின்ற கட்டங்கள் தேர்தலிலே இருந்திருக்கின்றன. ஆகவே இவர்கள் துடைத்தெறியப்பட வேண்டும் என்கின்ற கருத்து மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு இவர்கள் துடைத்தெறியப்பட்டால் அது நாட்டுக்கு நல்லது. முதலிலே திமுக என்கின்ற அசுரத்தனமான ஊழலே வடிவமான எல்லாம் நாங்கள் செய்வோம். ஊழல் மந்திரிகளை சிறையில் வைத்துக் கொள்வோம். நாங்கள் மறுபடியும் தண்டிக்கப்பட்ட மந்திரிகளை மந்திரிகளாக்குவோம். இதெல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் தான் பிஜேபி எதிர்க்கிறவர்கள். ஆகவே மைனாரிட்டிகள் எங்களை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போடுவதற்கு நியாயமில்லை என்று சொல்லி நீங்கள் இந்த தேர்தலை கொண்டு செலுத்துகிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், எதற்காக இந்த ஊழலை, மோசமான ஊழலை வேறு வழி இல்லாத கட்டத்தில் நீங்கள் வாக்களித்தது சரி. இப்பொழுது சிறுபான்மை மக்களுக்கு சொல்லுகின்றேன், இப்பொழுது வழி இருக்கின்ற போது மாற்றுக் கட்சியையும் தழுவி கொண்டு நின்றால் தானே தமிழ்நாடு முழுவதும் உங்கள் பக்கம் நிற்கும். எல்லா பெரிய கட்சிகளும் உங்கள் பக்கம் இருக்க வேண்டியதானே. அவன் தவறு செய்து விட்டான். எவன் தவறு செய்யவில்லை? இவன் மோடியோடு சேர்ந்து கற்பழிந்தான், அவன் வாஜ்பாயோடு சேர்ந்து கற்பழிந்தான். எவன் இதில் கற்புடையவனாக இருந்திருக்கிறான்? பிஜேபியோடு சேர்வது கற்பழிவு என்றால் வாஜ்பாயோடு கற்பழிந்தால் என்ன, மோடியோடு கற்பழித்தால் என்ன என்று கேட்கிறேன். அவன் என்ன யோக்கியன், இவன் என்ன மோசமாக போய்விட்டான் என்று கேட்கிறேன் நான். ஆக அரசியலில் அன்றைக்கன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் முடிவெடுக்கின்ற போது அவன் தவறே செய்யாதவன் போல கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தப்பை செய்ததில்லை, காங்கிரஸ் இந்த தப்பை செய்ததில்லை, பிஜேபியோடு சேர்கின்ற தப்பை. இது திமுக சொல்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? 2 பேரும் செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அது தவறு என்று கருதி அதிமுக வெளியே வந்து விட்டது. நான் அதை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இந்த சட்டத்தை நீதானே சட்டமாவதற்கு வாக்களித்தவன் என்று கேட்கிறார். இவர்கள் வெறும் கையை தூக்குவதும் வெளியே வருவதும் தவிர திமுக ஒன்று செய்ததில்லை. மக்களிடம் போய் இந்த சட்டங்கள் எப்படி மோசமாக சிறுபான்மை மக்களை பாதிக்கின்றன என்று என்றைக்காவது பெரும்பான்மை மக்களிடம் எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? காஷ்மீரில் 270வது பிரிவின் கீழே அந்த நாட்டை ஒன்றும் இல்லாமல் சிதைத்து ஓய்த்து விட்டார். ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லுகிறீர்கள் மீண்டும் அந்த மாநில நிலையை பெற வேண்டும், தேர்தலை நடத்த வேண்டும் என்று. மாநில நிலையை பிஜேபி கொடுக்க போகிறான். என்ன கொடுக்க மாட்டேன் என்று சொன்னானா? ஜம்முவையும் காஷ்மீரையும் மறுபடியும் சேர்த்து வைக்கிறோம், மறுபடியும் நாங்கள் தேர்தலை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டான். இதில் என்ன புதிதாக நீ சொல்லுகிறாய்? 370 நான் மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல். அந்த சிறப்புரிமை பறிக்கப்பட்ட அந்த எனக்கு என்னவென்று தெரியவில்லை. அந்த சிறப்புரிமை, பறிக்கப்பட்ட சிறப்புரிமையை மீண்டும் காஷ்மீர் மக்களுக்கு தருவோம். எப்பொழுது அரசியல் சாசனத்தில் உறுதியளிக்கப்பட்டதோ
கடவுளின் பேரால் சத்தியம் செய்யப்பட்டவை காப்பாற்றப்படும் என்பது போல சாசனத்தில் உறுதியளிக்கப்பட்டவை மீண்டும் நிலைநாட்டப்படும். இந்த சிறுபான்மை மக்களுக்கு காங்கிரஸ் தலைமையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற போது மீண்டும் அந்த 370வது பிரிவும் சிறப்பு பிரிவும் மீண்டும் நிலைநாட்டப்படும், உயிரூட்டப்படும் என்று சொல்ல உன்னால் முடிகிறதா? எதற்கு உனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆனால் சிறுபான்மை மக்கள்லாம் அவங்கள்ட்ட தானே இருக்காங்க. அவ்வளவுதான். அறிவூட்டுவதற்கு மனிதர்கள் இல்லை. ஒரு முஸ்லீம் கட்சி 50 ஆண்டுகளாக கொத்தடிமை, அந்த பழைய முஸ்லீம் கட்சி. பிறகு இன்னொரு முஸ்லீம் கட்சி இந்த யாரோ ஏகப்பட்ட பிரிவுகள் வைத்திருக்கார்கள். சிறப்பு உரிமையை ஏன் காஷ்மீருக்கு தர மறுக்கிறா என்று கேட்பதற்கு எந்த முஸ்லீம் யோக்கியதை இருக்கிறதா? நீ எல்லாவற்றையும் சொல். தலாக் சட்டத்தை மாற்றி அமைப்போம், குடியுரிமை சட்டத்தை கிழித்தறிவோம், காஷ்மீரை மீண்டும் ஒன்றாக்குவோம், அவர்களுக்கான சிறப்பு உரிமையை திரும்ப அளிப்போம். ஜவஹர்லால் நேருவும் அரசியல் சாசனமும் எந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டியதோ பாகிஸ்தான் பக்கம் போகாமல் இருப்பதற்கு அதை நாங்கள் திரும்ப தருவோம் என்று சொல்வதற்கு உனக்கு யோக்கியதையில் உனக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும்? இதையெல்லாம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நான் சொல்வது எவன் காதில் விழுகிறது? தவறு செய்து விட்டார்கள் அதிமுகவிலே. நான் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை. குடியுரிமை சட்டத்திற்கு வாக்களித்தார்கள். நான் தான் முதலில் சொல்லிவிட்டேன், நீ வாஜ்பாயிடம் போனா இவன் மோடியிடம் போகிறான், அவ்வளவுதானே தவிர. சரி, வாக்களித்து விட்டார்கள். வாக்களித்த பிறகு அவன் யோசிக்கிறான், தவறு செய்து விட்டோம் என்று. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும்பான்மை மக்களை, எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்றிருந்தார்கள். பெரும்பான்மை மட்டுமில்லை, எல்லா மக்களுடைய அந்த ஆதரவு அதிமுகவுக்கு போய்விட்டது தப்பு என்று எடப்பாடிக்கு கொஞ்சம் காலம் கழித்து ஞானோதயம் பிறந்திருக்கும். பிறந்த பிறகு அவர் மாறினால் என்ன பிழை? அவருக்கு என்ன நெருக்கடி கொடுக்கிறார்கள்? மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னார்கள். 9 இடம் எங்களுக்கு தந்துவிட்டு மீதியை நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். வேண்டிய பண பரிமாற்றங்களெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இல்லாவிட்டால் ரெட்டை இலை பறிபோய்விடும் என்று சொன்னார்கள். பல விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும், பல வழக்குகளை என்று அச்சுறுத்தினார்கள். இதையெல்லாம் சொல்வதற்கு கவர்னரை பயன்படுத்தினார்கள். எடப்பாடியை கூப்பிட்டு விட்டு ஆளுநர் சொன்னார், இவ்வளவுக்கும் பிறகு இனிமேல் பிஜேபியோடு சேருவதில்லை என்ற ஒரு முடிவை எடப்பாடி எடுத்திருந்தால் அது வரவேற்கத்தக்கதா இல்லையா? இது சிறுபான்மை மக்களுக்கு புரிய வேண்டுமா இல்லையா? இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகு ஒரு நெருக்கடியை தாங்குவாரா ஸ்டாலின்? இவ்வளவு நெருக்கடியையும் தாங்கி நிற்கிறார். எனக்கு இந்த 2 கட்சியும் ஒரு மாதிரியான கட்சிகள் தான். நான் 2ஐயும் விட்டு வெளியே வேறு வகையான கருத்துக்களோடு நிற்கின்றவன். ஆனால் அந்தந்த சமயத்தில் உள்ள நியாயத்தை நாம் அலசி பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இவ்வளவு நெருக்கடியும் தாங்கி நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அது பாராட்டத்தக்கதா இல்லையா? இந்த சிறுபான்மை மக்கள் அவரின் மீதும் கருத்து செலுத்த வேண்டுமா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 2 பெரிய கட்சிகளும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது நல்லதா இல்லையா? அப்படி இல்லை, நான் அவனுக்குத்தான் வாக்களிப்பேன், இன்னமும் நாளைக்கு சேரமாட்டாரா மோடியோடு? நாளைக்கு மோடியோடு ஸ்டாலினே சேருவார் என்று நான் சொல்லுகிறேன். யார் தான் சேரமாட்டார்? உங்களில் எவன் கை சுத்தமாக இருக்கின்றவன் தானே அஞ்சாமல் இருக்க முடியும். கூட்டணிகளில் அதிமுக பரவாயில்லைங்கிறீங்களா? இல்லை, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் ஏன் பரவாயில்லை என்று சொல்கிறேன் என்றால், எத்தனையோ விமர்சனங்கள் நாம் அந்த கட்சியின் மீது வைத்திருக்கின்றோம். எந்த ஒன்றையும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப, அந்தந்த காலத்திற்கு ஏற்ப நாம் ஆராய்வது தான் சரியானதாக இருக்க முடியும். இன்றைக்கு ஒரு தேர்தலை சந்திக்கிறோம், புதிய சக்திகள் எதுவும் உள்ளே வரவில்லை. ஆகவே அவர்களெல்லாம் சீர்தூக்கி பார்க்கப்படுவதற்கான நிலை இல்லை. இந்த சீமான் ஒரு அரசியல் கட்சியே இல்லை. அவன் தமிழன் இல்லை, இவன் தமிழன் இல்லை, நான் மீனவன் கையில் துப்பாக்கியை கொடுத்து சிங்களவனை சுட்டு விட்டு சொல்லுவேன் என்று சொல்வதெல்லாம் மூளை கலங்கியவர்கள் பேசுகின்ற பேச்சு. இதெல்லாம் ஒரு அரசியல் பேச்சு என்று பேசி இவருக்கு 6% வாக்கு விழுந்திருக்கிறது என்றால், இந்த நாட்டில் ஒரு 15% மக்கள் 2 கட்சிகளுக்கும் வாக்களிப்பதில்லை என்று யாருக்காக அளிப்பதற்கு தடுமாறி ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் அளித்தார்கள், இன்னொரு காலகட்டத்தில் சீமானுக்கு ஒரு பகுதி அளிக்கிறார்கள். அதை தவிர இவருக்கு போட வேண்டும் என்று விழுந்த வாக்குகள் இல்லை. யாருக்கோ போடக்கூடாது என்று முடிவு செய்து கண்ணை மூடிக்கொண்டு நோட்டாவுக்கு போடாமல் இவருக்கு போட்ட வாக்குகள், இது நோட்டாவுக்கு சமமான வாக்குகள். இது வளருவது ரொம்ப கேடானது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்பொழுது களத்திலே 3 பேர் நிற்கிறார்கள். ஒன்று திமுக கூட்டணி, பாலகிருஷ்ணனை போல, முத்தரசனை போல துந்தி முழங்கி கொண்டு சர்வதேச கட்சிகள் கிடந்து தடுமாறுகின்ற கூட்டணி ஒன்று. இன்னொரு கூட்டணியே இல்லை. ஏறத்தாழ விஜயகாந்த் கட்சியை சேர்த்துக் கொள்வதும் ஒன்றுதான், சேர்த்துக் கொள்ளாததும் ஒன்றுதான். ஒன்றும் பெரிய சரி, அதில் 5+1 கொடுங்களேன், அந்த ஒர்த்தா சார்? இருக்கட்டும், ஏதோ சரி. யாராவது இந்த கூட்டணி இல்லை என்பது, பொண்ணு கட்டவே ஆள் இல்லை என்று ஒரு மனிதனுக்கு சொன்னால் அது எப்படி அவமானமாக இருக்குமோ? இவனுக்கெல்லாம் எவன் பொண்ணு கட்டுவேன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு அவமானமாக நினைப்பான். அதுபோல் இவனோட கூட்டணி சேருவதற்கே ஆள் இல்லை என்று சொன்னால் அவமானமாக நினைக்கிறார்கள். நீ 40 இடங்களில் தனித்து நின்றிருக்க வேண்டும். ஜெயலலிதா நின்றிருக்க வேண்டும். விஜயகாந்த் கட்சியும் கூட அவர்களோடு போக சொல்லியிருக்கலாம். ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. தனித்து நில். தோற்றால் என்ன என்று கேட்கிறேன் நான். தோற்றதே இல்லையா? நாம் இப்பொழுது தோற்றுதான் இருக்கிறீர்கள். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? இப்பொழுது ஏறத்தாழ கூட்டணி இல்லை. இவர்கள் கூட்டணி தான். யாருக்காவது எடுத்தால் கொடுத்து விஜயகாந்த் கட்சியால் அவங்களுக்கு ஏதாவது இது இருக்குமா? எனக்கு தெரியல. ஒன்றும் இருப்பதா? அவர்கள் போன தடவை வாங்கிய வாக்குகளை எல்லாம் பார்த்தால்
ஏதோ சரி யாருக்காவது கொடுத்து கூட்டணி இருக்கிறது என்று பேர் பெறுவதற்காக நாம் இடங்களை கொடுக்கின்ற நிலைமைக்கெல்லாம் வரக்கூடாது, வந்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் முக்கியம். அப்புறம் விஜயகாந்த் கட்சி வருத்தப்படும், அதெல்லாம் முக்கியம். அது விமர்சனம் பண்ணுவது என்னுடைய நோக்கமல்ல. நீங்கள் தனித்தே நின்றிருக்க முடியும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்றால், திமுகவை போல, அதாவது ஊழலிலேயே பெரிய ஊழல் என்று சொல்கிறேன், மாநில சுயாட்சியை நாங்கள் பெறுவோம் என்று திமுக கேட்கிறது. தேர்தல் அறிக்கையில் 5 கலெக்டர்களின் மீது அமலாக்கத்துறை வழக்கு போட்டது, அவர்களை பிடித்து இழுத்து வழக்கு போட்டது, மணல் திருடியதற்காக. இதை விண்வெளி மூலமாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். எவ்வளவு மணல் திருடப்பட்டது என்று கண்டுபிடித்தார்கள். 38,000 கோடிக்கு மணல் திருடப்பட்டிருக்கிறது. 5 கலெக்டர்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற மணல் திருடப்பட்டது என்று கண்டுபிடித்தார்கள். அவர்கள் மீது வழக்கு போட்டார்கள். உடனே பதறி போய் ஸ்டாலின் வழக்கு நடத்தினார். 5 கலெக்டர்கள் நடத்தவில்லை, ஸ்டாலின் நடத்தினார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், மண் எங்களுடைய மண், ஆட்சி எங்களுடைய ஆட்சி, அவர் எங்களுக்கு கீழ்ப்பட்ட அதிகாரி, அவரின் மீது மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறை எப்படி வழக்கு போடலாம் என்று கேட்டார். ஃபெடரலிசம் இஸ் அட் ஸ்டேக், கூட்டாட்சி தத்துவமே கேள்விக்குரியதாகிவிட்டது என்று பெரிய ஐடியாலஜிக்கல் கொஸ்டின் ஒன்றை எழுப்பினார். கோர்ட் விடுதலை செய்துவிட்டது. சரி, நீ சொன்னா அல்லவா மாநில உரிமைகள் பறிபோய்விட்டன, கூட்டாட்சி தத்துவமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டது என்று சொன்னாயில்லவா, வந்த பிறகு இந்த 5 பேர் மீது நீ வழக்கு போட்டாயா? ஏனென்றால் மணல் திருடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மணல் திருடப்பட்டிருக்கிறது என்றால் 38,000 கோடி திருடப்பட்டிருக்கிறது. கணக்கு துல்லிதமான கணக்கு. 4,000 கோடி கருவூலத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி திருடப்பட்டிருக்கிறது. திருடியவன் அந்த 5 கலெக்டரா அல்லது நீனா? கூட்டாட்சி தத்துவம் கேள்விக்குள்ளாகிவிட்டது என்று சொன்னாயே, நீ ஏன் வழக்கு போடவில்லை? 34,000 கோடி அரசுக்கு வர வேண்டிய பணத்தை நீ கொண்டு வர வேண்டாமா? 10 ரூபாய் அடித்தால் 1 ரூபாய் தான் வரவு வைப்பீர்களா? 9 ரூபாயை திருடுவீர்களா? இப்பொழுது இவனுக்காக பரிந்து பேசினாயே, திருடியவன் கலெக்டரா நீயா? திருடியவன் கலெக்டரா நீயா? கலெக்டர் என்றால் ஏன் வழக்கு போடவில்லை? நீ என்றால் இதற்காகத்தான் கூட்டாட்சி உரிமைகள் வேண்டுமா? மாநில உரிமைகள் வேண்டுமா? இப்பொழுதே தாங்க முடியவில்லை. இருக்கிற உரிமையை வைத்துக்கொண்டு 38,000 கோடி அடிக்கிறாய். இன்னும் எல்லா உரிமையும் வந்தால் எதை அடிக்க மாட்டாய்? என்ன கொள்கை உனக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன். மைய அரசு கொண்டு வருகிற PM ஸ்ரீ என்கின்ற கல்வி திட்டத்தை நீ எதிர்க்கிறாய். 4 ஆண்டுகளாக எதிர்க்கிறாய். கேரளா எதிர்க்கிறது, மேற்கு வங்கம் எதிர்க்கிறது, எல்லாரும் எதிர்க்கிறீர்கள். அவன் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினால், PM ஸ்ரீ என்கின்ற அந்த கல்வி திட்டத்தை நிறைவேற்றினால் நான் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். கொஞ்ச காலம் 4 ஆண்டுகள் தாக்கு பிடித்து விட்டு இப்பொழுது இவர்களுடைய சீஃப் செக்ரட்டரி எழுதுகிறார். மாநில கல்வி அமைச்சர் அதுக்கு உடன்பாடு தெரிவிக்கிறார். என்ன என்றால், நாங்கள் அந்த கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறோம் வருகின்ற ஆண்டிலிருந்து. ஆகவே எங்களுக்கு தர வேண்டிய அந்த 2,00,000 கோடியை தாருங்கள். அந்த கல்வி திட்டத்தில் இந்தி திணிக்கப்படும் தெரியுமா உனக்கு? அந்த கல்வி திட்டத்தில் சமஸ்கிருதம் மேலாக நடத்தப்படும் தெரியுமா உனக்கு? எல்லா கொள்கைகளையும் விட்டுவிட்டு நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன திராவிட இயக்கம் நடத்துகிறாய்? இது என்ன பேச்சு என்று நான் கேட்கின்றேன். கேவலமான பேச்சு. நீ இந்த PM ஸ்ரீ திட்டத்தை கொண்டு வருவதற்கு அவன் பணம் தருகிறான் என்பதற்காக கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாயே, இன்னும் என்னென்னத்திற்கு நீ வாலாட்ட மாட்டாய். ஆகவே இது ஒரு கட்சியே இல்லை, இதற்கு கொள்கையே இல்லை. நாட்டை உறிஞ்சுவது, கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, இதை தவிர வேறு ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு கட்சி 12 பேரை கூட்டி சேர்த்து வைத்துக்கொண்டு 50 ஆண்டுகளாக ஒரு விழிப்புணர்வு. படிக்காத மக்கள் இந்த நாட்டில் இருந்த காலத்தில் ராஜாஜியும் காமராஜரும் நாடாண்டார்கள். படித்த மக்கள் இருக்கின்ற போது ரொம்ப பொக்கையான அறிவுடைய, ஒரு ஒழுக்கமும் இல்லாத, ஒரு நேர்மையும் இல்லாத ஸ்டாலின் போன்றவர்கள் ஆளுகிறார்கள். ஆகவே இந்த முரண் ரொம்ப பெரிய முரண். ஆகவே நான் சொல்லுகிறேன், திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது 40க்கு 40 நான் வருவேங்கிறானே. வரட்டும். 38,000 கோடிக்கு 4,000 கோடியை வரவு வைத்து விட்டு 34,000 கோடியை வீட்டுக்கு கொண்டு போகின்றவன் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தால் இந்த மக்களை யாரும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்லுகிறேன், 7 கோடி மக்களின் நன்மைக்காக பேசுகிறேன். 34,000 கோடி இருந்தால் ஒரு குடும்ப பெண்ணுக்கு 1,000 ரூபாய் நீ கொடுக்கிறாய். அதுக்கு 11,000 கோடி செலவாகிறது. 37,4,000 கோடி இருந்தால் 3,000 ரூபாய் கொடுக்கலாம். எந்த வாக்காளருக்கும் கேட்க தெரியாது, இந்த திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொல்ல தெரியாது என்று சொன்னால் அவன் 300 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய விருப்பம். உண்மை எதுவோ அதை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேனே தவிர, நான் சொல்லுவது உண்மை இல்லை என்றால் நீ மறுப்பதற்கு கடமைப்பட்டு. சும்மா என்னை திட்டக்கூடாது. இந்த வெட்டிப்பயல் தொங்கு மீசை வைத்து கொண்டு திரிகிறவனெல்லாம் வெறுந்துட்டு திட்டுவான். பதில் சொல்வதற்கு யோகியதை கிடையாது அவனுக்கு. நான் சொல்லுகிறேன், 34,000 கோடி ஏன் வர வைக்கப்படவில்லை? எல்லாம் கணக்குக்கு வந்திருக்கிறது. ஏன் 34,000 கோடி இருந்தால் ஒரு பெண்ணுக்கு 3,000 ரூபாய் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? காலை பலகாரத்தை நீ கொடுக்குறாயே, ராத்திரி பலகாரமும் கட்டி அனுப்பலாம். பெண்ணுக்கு பேருந்து இலவசமாக கொடுத்துருக்காயே, ஆணுக்கும் கொடுக்கலாம். நீ செய்ததை சொல்லுகிறாயே தவிர செய்ய வேண்டியதை, நீ சுருட்டியதை, இன்னும் எவ்வளவு செய்திருக்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை.
நான் வேலைக்காரிக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாய் தவிர நீ வாங்கியிருக்கிற வேலைக்கு 3 வேளை சாப்பாடு போடலாம். இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆகவே இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு இவர்கள் உரியவர்கள் இல்லை. 370வது பிரிவை திரும்ப கொண்டு வர மாட்டார்கள். இவர்கள் எந்த ஒரு தலாக் இதெல்லாம் நீ மத்திய அரசாங்கத்துக்கு தானே போகிறாய். கனவுன்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. சரத்குமார் பாதி ராத்திரி 2 மணிக்கு எனக்கு கனவு வந்துச்சு.